Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இன்னைக்கு 6 நாள் ஆச்சு. களத்துல கிடைச்சா கூட அது எப்படி கிடைக்கும்? கை தனியா கிடைக்குமா, கால் தனியா கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தீர்க்கமா தெரியல சார். அது ஒரு பெரிய இது சார். என் மக இறந்து போன இடத்துல நான் சாமி கும்பிடுறதுக்காக வந்தேன். அவளோட உடல் ஒண்ணுமே கிடைக்கல, என் பேத்தியோட கை மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு சார். ஒருத்தர் இறந்தா அவருக்கு கொல்லி வைக்கிறத தவிர ஈமச்சடங்கு வேற எதுவும் நல்லது இல்ல சார். அத கூட இவங்களால முடியலையே சார். யோசிச்சு பாருங்க சார். இப்ப ஒரு கால் எடுத்து வைக்கும் போது இந்த இடத்துல யாராவது உயிர் கூசலாடி இறந்திருக்குமோ, இவங்க மேல நம்ம கால் வச்சிருமோங்கிற பயத்திலே பல சமூக ஆர்வலர்கள் 10 நாள் ஃபீல்டுக்கு போகும்போது ஃபீல் பண்ணாங்க. உலகமெல்லாம் இருக்க மக்களுக்கும் தயவுசெய்து ஒரு வேண்டுகோள், ஃபீல்டுல யாராவது இருந்தாங்கன்னா பெண்களுக்கு உள்ளாடைகள் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. குழந்தைங்களுக்கு பேண்டிஸ், விஸ்பரு, பெரியவங்களுக்கு இந்த பனியனு, லுங்கி, இதுதான் சார் எங்களுக்கு ஒரு 2-3 கேம்ப்ல ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. நாங்க எமோஷனலா எங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. எத்தனை குழந்தைங்கள இன்னும் தாய்மார்கள் கெட்டி பிடிச்சபடியே மண்ணுக்குள்ள இருக்காங்க நினைக்கும் போது உலகத்துல ஒரு தாய் எல்லா தாய்க்கும் வலிக்கும் சார். வயநாடு இப்போ என்ன ஆச்சு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்க டெய்லியும் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நேரடியா அங்க களத்துல போய் நின்று அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பா உதவிகள் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க 4வது நாள் அங்க போனீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது அங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு எப்படி மாறி இருக்கு மேம் அங்க? சார், அப்ப இருந்த சூழ்நிலை இப்ப இருந்த சூழ்நிலை எல்லாமே சேம் தான் சார். என்ன காரணம் அப்படின்னா, நியூஸ்ல பாக்குற எல்லா விஷயங்களுமே இங்க உண்மையா இல்ல சார். ஓப்பனா சொல்லணும்னா ஒரு சமூக ஆர்வலரா நாங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். இங்க களத்துல பார்க்கும்போது அவ்வளவு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நியூஸ்ல வந்தா கூட, ஆனா எடுக்க முடியாத எங்களுக்கு தெரிஞ்சு 150க்கு மேல அன்னோன் பாடிஸ், பாடிஸ் உடல் இன்னும் கிடைக்கல. அதுதான் ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம். கிடைக்கிறது மட்டும் இல்ல சார். அது அப்படி கிடைச்சா கூட இன்னைக்கு 6 நாள் ஆச்சு சார். களத்துல கிடைச்சா கூட அது எப்படி கிடைக்கும்? கை தனியா கிடைக்குமா, கால் தனியா கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தீர்க்கமா தெரியல சார். அது ஒரு பெரிய இது சார். ஃபர்ஸ்ட் நாள் நடந்ததுக்கும் இப்ப நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காப்பாற்றப்பட்ட மக்கள் எல்லாரும் 3 வேளை சாப்பிடுறாங்க சார். அந்த மனநிலைக்கு கொஞ்சம் அவங்கள நினைச்சாவது நம்மளாவது உயிரோடு இருக்கோம், நம்மளை சார்ந்தவங்களையாவது காப்பாற்றணுங்கிற மனநிலையில மட்டும்தான் அந்த 3 வேளை சாப்பாடும் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு மார்னிங்லாம் ஒரு பெரியவர் சந்திச்சோம் சார். அவரு கொஞ்சம் தள்ளி இருக்காரு சார். அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காரு. அவங்க பொண்ணு, அவங்க பேரன், அவங்க மகள் எல்லாருமே ஒரே வீட்டுல 6 பேரையும் இழந்துட்டாரு சார். அவரும் ஒரு ஒய்ஃப் மட்டும் இப்ப தனியா இருக்காங்க. இன்னைக்கு காலையில அவரை நான் சந்திக்கும் போது, ஏன் தாத்தா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அப்படி தமிழ் நல்லா பேசினார் சார். ஏன் தாத்தா இவ்வளவு தூரம் வந்தீங்க? உள்ள வர முடியாது, சேரா இருக்கு ஃபுல்லா, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் மக இறந்து போன இடத்துல நான் சாமி கும்பிடுறதுக்காக வந்தேன். அவளோட உடல் ஒண்ணுமே கிடைக்கல, என் பேத்தியோட கை மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னார். இது ஒரு மனுஷனா தாங்கிக் கொள்ள முடியுமா விஷயமான்னு எங்களுக்கு தெரியல சார். யோசிச்சு பாருங்க சார். ஒருத்தர் இருந்து இந்த குடும்பத்தை மொத்தம் இழந்து ஒருத்தர் இருந்து பிரயோஜனமே இல்லை சார். அது ஒவ்வொரு நிமிஷமே மரணம் தான் சார். அந்த மரண வேதனைய இந்த வயநாடு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறது என்னோட கருத்து சார். நீங்க இப்போ கேம்ப்ல இருக்கீங்க, அங்க அந்த கேம்ப பத்தி சொல்ல முடியுமா? அங்க எவ்வளவு மக்கள் அந்த கேம்ப்ல ஸ்டே பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான ஃபுட்ஸ் எல்லாம் அங்க எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேம்ப்ல காட்டுறீங்களா? தாராளமா காட்டுறேன் சார். சரி, இங்க மீடியாஸ் உள்ள இருக்கு சார். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல் கல்பேட்டா ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல் சார். இந்த ஸ்கூல் ஃபுல்லா என்னென்ன திங்ஸ், ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார். இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்கள்களும் கேரளா மக்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார். கர்நாடகால இருந்து கேரளா, வயநாடு, இந்த பாருங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீம் ஒவ்வொரு அது தமிழ்நாட்டுல இருந்து வந்த இதெல்லாம் ஜாஸ்தி சார். இங்க பாருங்க, இதெல்லாம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கு. எவ்வளவு திங்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க சார். இது எல்லாமே திங்ஸ் தான் சார். இது ஃபுல்லாவே சார். இங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே ஃபுல்லாவே இருக்கு.
இங்க எல்லாமே இருக்கு. இங்க அதே போல எப்பவுமே ஆம்புலன்ஸ், அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். இங்க அவங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்ல. வேற எந்த குறையும் இல்லாம கவர்மெண்ட் பார்த்தா கூட அந்த இழப்ப வந்து ஈடு செய்ய முடியாது சார். அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வீட்ல ஒரு பெரியவங்க இறந்தாலே 1 வருஷம் வரைக்கும் நம்ம அவங்க நினைவாவே இருப்போம். 1 வருஷத்துக்கு கழிச்சு கடந்து போயிருவோம். ஆனா இங்க வந்து இது முற்றிலும் ஒரு சார் ஒருத்தர் இறந்தா அவருக்கு கொல்லி வைக்கிறத தவிர ஈமச்சடங்கு வேற எதுவும் நல்லது இல்ல சார். சம்பிரதாயத்துல சொல்லுவாங்கல்ல, அத கூட இவங்களால முடியலையே சார். அதுதான் சார் பெரிய கொடுமை. கிடைக்கல சார். அவங்களோட முகம் கடைசியில கிடைக்கல. கிடைச்சா கூட கைய வச்சியும் கால வச்சியும் இன்னைக்கு காலையில ஒரு அம்மா நாங்க இந்த தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணு போட்டிருந்த தோட வச்சு கண்டுபிடிச்சாங்க சார். முகம் வந்து தெரிஞ்சு போச்சு சார். பொண்ணு போட்டிருந்த தோட வச்சு என்னோட மகன் ஐடென்டி பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இங்க பாருங்க சார், மக்கள் எவ்வளவு எவ்வளவு திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது மட்டும் அரிசி சார், அரிசி. இப்போ அந்த ஸ்கூல்ல எத்தனை மக்கள் அங்க இப்போ தங்கி இருக்காங்க? எவ்வளவு பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து வச்சிருக்காங்க? சார் மொத்தமா 10,000, இங்க வந்து 9,000, மொத்தமா வந்து 9,000 பீப்புள் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். அதை தனியா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இங்க சாப்பாடு மெயினா வந்து இங்க ஒர்க் பண்ற எல்லாரும், ஃபீல்டுல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் இங்க இருந்து சாப்பாடு இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு ஒரே இடத்துல இங்க இருந்து அரிசி எடுத்துட்டு போய் மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு சார். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் எந்த குறையும் இந்த கேரளா கவர்மெண்ட் குறையே சொல்ல முடியாது சார். 100% இங்க ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது சார். என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் யாரையுமே பார்க்க முடியாது சார். நம்மளால நேர்ல மீட் பண்ண முடியாது. இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 பிளஸ் நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க சார். இப்ப நம்ம ஒருத்தங்க சந்திக்கும் போது இது நினைச்சு நினைச்சு அவங்க சைக்காலஜிக்கலா இன்னும் பாதிக்கப்படலாம்னு சொல்லி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்த எந்த பர்சனையும் வந்து பீப்புளையும் நம்ம பார்க்க விடுறது இல்லை. அது ஒரு நல்ல பிளஸ் சார். ஆனா இப்போ நீங்க கேம்ப்ல இருக்கீங்க. நேத்து உங்ககிட்ட நான் போன்ல பேசும்போது நீங்க அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தீங்க. அந்த ஹில் ஸ்டேஷன் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்களா? அங்க எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்த்ததுமே அங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருந்தது? சார் நாங்க முதல்ல இந்த நிலச்சரிவு ஆரம்பிச்ச இடத்துக்கு போனோம் சார். மெயின்ல இருந்து போலீஸ் ஃபுல்லாவே வந்து செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸ்டார்டிங் இடத்துக்கு போகும்போது சார் அங்க இருந்த மக்களோட அடையாளம் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இயற்கையால அழிக்கப்பட்டிருக்கு. அங்க எதுவுமே இல்ல சார். ஒரு வீடு இருந்த அடையாளம் இல்ல, ஒரு ரெசார்ட் இருந்த அடையாளம் இல்ல. மக்களோட அடையாளம் முற்றிலும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு சார். இதான் உண்மை சார். கால் வைக்கிற யோசிச்சு பாருங்க சார். இப்ப ஒரு கால் எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல யாராவது உயிர் ஊசலாடி இறந்திருக்குமோ, இவங்க மேல நம்ம கால் வச்சிருமோங்கிற பயத்திலே பல சமூக ஆர்வலர்கள் 10 நாள் ஃபீல்டுக்கு போகும்போது ஃபீல் பண்ணாங்க. ஐயோ இந்த இடத்துல யாராவது இறந்திருப்பாங்களோ, ஒருவேளை இந்த இடத்துல இருப்பாங்களோ, கீழே புதைஞ்சிருப்பாங்களோன்னு பயத்திலே நாங்க கால் வச்சோம் சார். அதுதான் ரொம்ப கொடுமை சார். எங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஒரு 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 டாக் ஃபர்ஸ்ட் அந்த உச்சில இருக்கு சார். வெளியவே வர மாட்டேங்குது. வந்து அங்கேயே இருக்கு சார். யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. நான் வந்து ஓடி போய் அது என்ன, ஒருவேளை என்ன அவங்க ஓனர் நினைச்சு ஓடி வந்துச்சான்னு எனக்கு தெரியல சார். அது ஓடி வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஊட்டி விட்ட உடனே அந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடும் போது அதுக்கு ஒரு கண்ணுல இருக்க பார்வை இருக்கு சார். நீ வந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு சார். அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அவ்வளவு கொடுமையா இருக்கு சார். எனக்கு நாங்க எமோஷனலா ரொம்ப லாக்கு சார். வெளியே காட்டிக்க மாட்டோம். நாங்க எமோஷனலா எங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. எத்தனை குழந்தைங்களை இன்னும் தாய்மார்கள் கெட்டி பிடிச்சபடியே மண்ணுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கும் போது உலகத்துல ஒரு தாய் எல்லா தாய்க்கும் வலிக்கும் சார். நான் ஒரு தாயா எனக்கு அது கஷ்டமா இருக்கு. ஒரு வீட்டுல அதான் சொன்னல சார், 2 மாடி வீடு வந்து அப்படியே இடிஞ்சு மண்ணுக்குள்ள இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு சார். இன்னைக்கு நாங்க பார்த்த இடத்துல அந்த வீடு இருந்த இடமே தெரியல. ஒரு 6 நாள் ஆச்சு சார். இன்னைக்கு 6 நாளைக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த இடத்துலதான் என் அடையாளத்தை காட்டுறாங்க. நாங்க இங்க இருக்கோம்.
இந்த இடத்துல எங்க வீடு இருந்துச்சு, நீங்க தோண்டுங்கன்னு சொல்றாரு. அப்ப அதுவே இப்பதான் சார் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து மண்ணால, கல்லாலையும், கருங்கல்லாலையும் மறைக்கப்பட்டிருக்கு சார் அந்த இடம். அந்த அளவுக்கு இருக்கு. ராட்சச பாறைகளை கொண்டு ஃபுல்லாவே மூடிடுச்சு சார். இப்ப அந்த இடத்த வந்து தோண்டிட்டு இருக்காங்க சார். இப்ப நாங்க லாஸ்ட் வர வரைக்கும் அவங்க ஃபேமிலில வந்து ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். கட்டில் கிடைச்சது சார். கட்டில் கிடைக்கும் போது சார் இந்த இடத்துல தோண்டிட்டு இருக்காங்கன்னா ஆர்வமா அந்த ஐயோ ஒருவேளை பையன் கிடைச்சிட மக கிடைச்சிட மாட்டாளா அப்படின்னு ஒரு தாத்தா அதை பார்க்கும்போது அவர் கண்ணை பார்க்கவே முடியல சார். அந்த கதறி நாங்கெல்லாம் அழுதுட்டோம். தேடுறாரு சார். குழந்தையோட பொம்மை வருது சார். குழந்தை படுத்துறது பெட் வருது சார். அவங்க யூஸ் பண்ண நாப்கின் வரைக்கும் வருது சார். மஞ்சப்பொடி இதெல்லாம் வரும்போது எப்ப எப்ப அவங்களோட உடலை பார்க்க போறோங்கிற ஏக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை சார். சார் சுனாமியை விட கோடி மடங்கு இந்த இடத்துல வந்து பாதிப்பு சார். நிறைய மக்கள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இழந்து, அவங்களோட ஒய்ஃப் இழந்து, சில குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸை இழந்து அங்க தனியா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு? சார் நாங்க தான் சார் எங்களுக்கு அந்த உடல்கள்லாம் ஒருவேளை கிடைச்சு அவங்க எல்லாரும் வந்து நல்லடக்கம் அவங்க பண்ணிட்டாலே அவங்க மனசு கொஞ்சமாவது சாந்தி அடையும். எங்களுக்கு வந்து அதுக்கான விஷயங்களை தொடர்ந்து பண்ணி எப்படியாவது காணாம போன எல்லா உடல்களையும் உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சு அவங்களோட இறுதி சடங்கு செய்தாலே அவங்களோட மனநிலை கொஞ்சம் ஏதோ நடந்துருச்சு, எல்லாமே போச்சு, நம்ம சம்பாதிச்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம், நம்ம இறுதி சடங்கு நம்ம கணவருக்கு வந்து பிள்ளைய வச்சு செஞ்சிட்டோம், நம்ம அப்பாவுக்கு இறுதி சடங்கு செஞ்சிட்டோங்கிற ஆத்ம திருப்தியாவது கிடைக்கும். அது கூட இந்த மக்களுக்கு இந்த இயற்கை கொடுக்கலன்னு நினைக்கும் போதுதான் சார் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு ரிஸ்கான ஒரு இடம் அப்படின்னு. எவ்வளவு ரிஸ்க் இருந்துச்சு நீங்க? சார் 100% ரிஸ்க் சார். மெயின்ல இருந்தே இங்க இருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க இப்ப கால் வைக்கிற இடம் மண் சரிவாவும் இருக்கும், புதக்குழியாவும் இருக்கலாம். எங்க கிணறு இருக்கு, அங்க ஒரு கிணறு ஒரு குளம் இருந்துச்சா சார், குளத்தை தேடிட்டு இருக்காங்க சார். குளமே முங்கி போச்சு சார். கிணறு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு உங்களுக்கு தெரியும்ல சார். கேரளா சைட்ல ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிணறு இருக்கு. அந்த கிணறு இருந்த அடையாளமே தெரியல. இப்ப நம்ம காலை வச்சோம்னா எங்களுக்கு எல்லாம் வந்து நேற்றே பார்த்துருப்பீங்க ரெஸ்கியூ டீம்ல, எங்களுக்கு வந்து முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் புத மண்ணுக்குள்ள புதஞ்சிரும் சார். அதுக்காகத்தான் ரெஸ்கியூ டீம் நாங்க வந்து ஷூ எல்லாம் யூஸ் பண்ணோம். ஒரு சிலருக்கு இந்த ஷூ ஒத்துக்கல, அதனால அங்க செப்பல்ஸ்லயே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி இந்த கம்பு வச்சு அதை ஃபுல்லா குத்தி குத்தி பார்த்து பார்த்து தான் சார் போனோம். எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு ஃபுல்லா டிப் பண்ணி அப்படிதான் சார் போனோம். இன்னும் நிறைய நிறைய பாடிஸ் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க போய் யாரையாவது உயிரோட காப்பாத்தின அந்த ஒரு தருணம் எல்லாம் இருந்துச்சா? அது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சா? இல்ல 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 சார், இல்ல சார், இல்ல இல்ல சார். நாங்க வரும்போதே 3வது நாள் 4வது நாள் காலையில சார், 3வது நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் சார். அப்ப யோசிச்சு பாருங்க சார், 3 நாள் ஒருத்தங்க 2 நாள் சார், ஒரு மனுஷன் வந்து மண்ணுக்குள்ள போயிருந்தா கூட ஒரு 2 நாள் 3வது நாள் வரைக்கும் அந்த தண்ணி எதுவும் இல்லாம அந்த உமிழ்நீரை வச்சு வாழ்ந்துடலாம். ஆனா மண்ணுக்குள்ள ஃபுல்லா போய் அது சதறி அது என்ன சார் சொல்லுவாங்க, அந்த களிமண் மண்ணால மூடினா பரவாயில்ல சார், சகதியால மூடி இருக்கு சார். மண்ணும் அந்த மண்ணும் அந்த தண்ணியும் கலந்த சகதி சார். சகதிக்குள்ள எப்படி சார் அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியும். அப்படியே அப்படியே இந்த இந்த நாள் 6வது நாள் ஒரு குழந்தையோ ஒரு தாயோ யாராவது மீட்கப்பட்டா அது கடவுளோட குழந்தையா மட்டும் இருக்கும் சார். நீங்க இருக்கிற இடம் மட்டும் இல்லாம வேற இன்னும் எந்தெந்த இடங்கள்ல அங்கிருந்து மீட்பு பணியில இருந்து அங்கிருந்து கொண்டு வந்தவங்களை எல்லாம் ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க கேம்ப் மாதிரி? சார் ஒரு 18 இடத்துல கேம்ப் இருக்கு சார். இது வந்து கொஞ்சம் பெரிய கேம்ப் சார். இங்க இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய கேம்ப். இந்த மாதிரி 18 இடத்துல கேம்ப் இருக்கு சார். அப்புறம் அவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்த உடல்களை வைக்கிறதுக்கு இந்த கேம்ப் பக்கத்துல அங்கே வேப்பேடு சொன்னாங்க சார். அது பேர் எனக்கு கேரளா பேரு வந்துட்டு அந்த இடம் தெரியல சார். அங்க மெப்பேடு சார், மெப்பேடு ஏதோ பேரு. அங்க வந்து அவங்க உடல்களை எடுத்து கொண்டு வச்சிருக்காங்க சார். அடையாளம் தெரியாத உடல்கள் பல அங்க இருக்கு சார், காத்துட்டு இருக்கு. சொல்ல முடியாது சார், அது எப்படி சொல்றது. அப்பாவோட உடல் இருக்கும், ஒருவேளை அவங்க ஒய்ஃபு எல்லாருமே இறந்திருக்க சான்ஸ் இருக்கு. அடையாளம் கண்டுகொள்ளாத உடல்களும் இங்க இருக்கு.
இது இந்த மீட்பு பணி ஃபுல்லா முடிஞ்சா மட்டும்தான் இது நல்லடக்கத்துக்கான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் அந்த மீட்பு பண்ண முடியவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இது சரியாகவே இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மீட்பு பண்ணி இப்ப எவ்வளவு அவங்க அந்த ராணுவ வீரர்கள் ஆகட்டும், அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும், உங்களை மாதிரி நிறைய பேர் அங்க போய் அந்த மீட்பு பணியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அது எவ்வளவு சீக்கிரம் முடியும் அது? சார் இப்ப வரைக்கும் 5000 பேர் தேடிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சே. என்ன காரணத்துன்னு சொல்றேன், உள்ள வரும்போது இப்ப என்ட்ரி போடுறதுல இருந்து உள்ள வர பொதுமக்கள் யாருமே அலௌடு கிடையாது சார். ரெஸ்கியூ மட்டும்தான் அலௌடு. நாங்க தன்னார்வலரா நாங்க அங்க போகும்போது உள்ள மிலிட்டரி டீம், ரிசர்வ் போலீஸ், அது மட்டும் இல்ல அங்க ஃபுல்லா அந்த ஜேசிபில இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட இப்ப வீடுகளை எந்த இடத்துல வீடுகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வீட்டு சம்பந்தமா இருக்கிற இத தோண்ட ஆரம்பிச்சா இந்த நிரப்பான பகுதியெல்லாம் அவங்களோட உடல் கிடைக்க சான்ஸ் இருக்கு சார். மேல லாஸ்ட்ல இருந்து ஃபுல்லா கீழே வந்துச்சு இல்ல, அங்க உடல்கள் அங்க தங்கப்பட்டிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா இப்பவுமே தண்ணி ரொம்ப போர்ஸா வருது சார். அப்போ இந்த 3 டேஸ்க்கு முன்னாடி நாங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு போர்ஸா வந்திருக்கும். இந்த பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்க யாராலையும் இறங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா சார். அப்ப இந்த பாலம் அமைச்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஸ்பீடா தண்ணி போயிட்டு தான் சார் இருக்கு. ரொம்ப டீம் ஒர்க் பண்றாங்க சார். இங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் முன் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வேண்டுகோள் சார், தமிழ்நாட்டு மக்களா இருந்தாலும் சரி, எங்க இருந்து மக்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டுல இருக்கிற யாருக்காவது ஒரு போன் பண்ணி இங்க என்ன நீடட், என்ன தேவை, அதை மட்டும் கொண்டு வாங்க. தயவு செய்து தேவையில்லாத பொருட்களை இங்க கொண்டு வந்தா இன்னும் அதிகமான சுமைகள் தான் இங்க ஆயிட்டே இருக்கு தவிர இப்ப அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு தேவையான, ஒரு வீட்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறதுக்கு இங்க ரெடி. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான சானிடரி நாப்கின், இன்னர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. இப்ப அதே போல ரெஸ்கியூல இருக்கிற ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு உள்ளாடைகள் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. குழந்தைங்களுக்கு பேண்டிஸ், விஸ்பரு, பெரியவங்களுக்கு இந்த பனியனு, லுங்கி, இதுதான் சார் எங்களுக்கு ஒரு 2-3 கேம்ப்ல ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. தயவு செய்து தமிழ்நாடு மக்களுக்கும் உலகமெல்லாம் இருக்க மக்களுக்கும் தயவு செய்து ஒரு வேண்டுகோள், ஃபீல்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சர்ச் பண்ணி ஒரு போன் பண்ணி இங்க என்ன நீடட் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க கொண்டு வாங்க. உங்களை நாங்க வர வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லல, கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இங்க இருக்கிற மக்களை நேரடியா சந்திச்சு கொடுக்கவே முடியாது, கேம்ப்ல தான் ஒப்படைக்கணும். ஆனா ஒப்படைக்கணும் அப்படிங்கிற பொருளே ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். நன்றிமா. நீங்க அங்க ரெஸ்கியூ ப்ராசஸ்ல இருந்தீங்க, எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ so much சார். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.